90களின் அந்தி சாயம் நேரம். தெருவிளக்குகள் எரியாத அந்த இருட்டுச் சாலையில ஒரு டக்கென்ற சத்தத்துடன் அந்த டைனமோவின் தலையை டயரின் மீது சாய்த்துவிட்டு பெடலை அழுத்தும்போது கேட்குமே ஒரு சத்தம். "வ்வ்வ்." அந்த ரீங்காரம்தான் அன்றைய இளைஞர்களின் உண்மையான தீம் மியூசிக். இன்னைக்கு நாம எலக்ட்ரிக் வண்டி, கிரீன் எனர்ஜின்னு பேசுறோம். ஆனா 1831லேயே மைக்கேல் ஃபாரடே கண்டுபிடிச்ச அந்த பிரம்மாண்டமான மின்காந்த தூண்டல், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் விதிய ஒரு சின்ன பாட்டிலுக்குள்ள அடைச்சு நம்ம சைக்கிள் சக்கரத்துல சொருகி வச்சிருந்த காலம் அது. யோசிச்சு பாருங்க. பேட்டரி கிடையாது, சார்ஜர் கிடையாது. அந்த டைனமோ பாட்டிலுக்குள்ள ஒரு காந்தம் இருக்கும். அதை சுத்தி தாமிர கம்பி சுருள் இருக்கும். நீங்க எப்ப டயரை சுத்துறீங்களோ அந்த வேகத்துக்கு இணையா உள்ள இருக்கிற காந்தம் வெறித்தனமா சுத்தும். அந்த காந்தமாடுற ஆட்டத்துல உருவாகிற அந்த மேக்னெட்டிக் பவர், மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த செம்பு கம்பியில பட்டு ஷாக் ஆகி அது அப்படியே மின்சாரமா மாறி வயர் வழியா பாஞ்சு முன்னாடி இருக்கிற மஞ்ச விளக்க பளிச்சுன்னு எரிய வைக்கும். சொல்லப்போனா ஒவ்வொரு சைக்கிளும் ஒரு குட்டி மின் உற்பத்தி நிலையம் மாதிரி தான். ஆனா அந்த வெளிச்சம் சும்மா கிடைக்காது பாஸ். டைனமோ ஆன் ஆன உடனே காத்துல மிதக்கிற சைக்கிள் திடீர்னு பாரமா மாறுறத ஃபீல் பண்ணிருக்கீங்களா? டயரை டைனமோ உரசுறது ஒரு பக்கம்னா, உள்ள மின்சாரம் உற்பத்தியாகும்போது லென்ஸ் விதி படி ஒரு எதிர்ப்பு விசை உருவாகி நம்ம காலை பிடிச்சு இழுக்கும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமா மிதிக்கிறீங்களோ அவ்வளவு பிரகாசமா அந்த லைட் எரியும். ஆனா அதே அளவுக்கு உங்க மூச்சும் வாங்கும். வேகமா போனா சூரியன் மாதிரி ஜொலிக்கும். ஸ்லோவா போனா மின்மினி பூச்சி மாதிரி மங்கும். சைக்கிளை நிறுத்திட்டா கம்ப்ளீட் இருட்டு. அங்கதான் இருக்கு அந்த வாழ்க்கை தத்துவம். உன் பாதைக்கு வெளிச்சம் வேணும்னா உன் கால் வலிக்க நீதாண்டா மிதிக்கணும். இன்னைக்கு வண்டி சாவியை திருகுனா ஹெட்லைட் எரியும். ஆனா அன்னைக்கு நம்ம உடம்புல இருக்கிற கெமிக்கல் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியா மாத்தி, அதை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாத்தி அந்த இருட்டு பாதையை கிழிச்சுக்கிட்டு போறப்ப வர்ற அந்த வெளிச்சம் இருக்கு பாருங்க. அது சாதாரண லைட் இல்ல.